ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 17/3/2025 சாக்கார மரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த படிப்பு ஆன்மீக வருமானம் சம்பாதிப்பதற்கானது. வருமானத்தின் ஆதாரமே இந்த படிப்பு தான். இதன் மூலமாக மட்டும்தான் 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தியை, வருமானத்தை சம்பாதிக்க முடியும். ஸோ படிப்புடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ முழு கல்பத்திலும் நீங்கள் பணக்காரனாகவே பிறக்கணும் அப்படின்னா இப்போ இந்த படிப்பில் நல்லா கவனம் கொடுத்தா போதும். கேள்வி: ஸோ யார் மேலே குரு திசை இருக்குதோ அவங்களுடைய அடையாளம் என்ன? பதில்: அவங்க ஸ்ரீமத் படி நடக்கணும் அப்படிங்கிறதுல முழு கவனம் கொடுப்பாங்க. நல்லா படிப்பாங்க, தோல்வியே அடைய மாட்டாங்க மாயாக்கிட்ட. ஸோ யார் ஸ்ரீமத்தை மீறுறாங்களோ அவங்க படிப்பில் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ இங்கே ஒரு வினாடி டெஸ்ட் பேப்பர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன டெஸ்ட் பேப்பர்? ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களா, மீறுறீங்களா, அதுதான் டெஸ்ட் பேப்பர். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? அவங்க மேலே ராகத்திசை வந்துடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா, படிப்பில் கவனம் கொடுக்கலன்னா. இப்போ குழந்தைங்க மேலே விருக்ஷபதி குரு திசை இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய அடையாளமாக இதெல்லாம் தெரியணும். ஸ்ரீமத்தில் முழு கவனம் கொடுத்து படிப்பை நல்லா படிக்கணும், ஃபெயிலே ஆகக்கூடாது. பாடல். இந்த பாவப்பட்ட உலகத்திலிருந்து சுகமும் சாந்தியும் நிரம்பிய உலகத்திற்கு எங்களை அழைத்து செல்லுங்கள். ஓம் சாந்தி. இப்படி கூப்பிட்டது யார்? பாவப்பட்ட உலகத்திலேருந்து எங்களை சுகமான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்ட்டு பாவ ஆத்மாக்கள் கூப்பிட்டாங்க. தமிழில் கூட ஒரு பாட்டு வரும் இல்லையா? எங்கே மனிதன் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு வரும். ஸோ இங்கே எங்கேயுமே நிம்மதி இல்லை. காரணம், நாம் செய்த வேலை அப்படி, பாவம் செஞ்சதுனால அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால் பாவாத்மாக்கள் கூப்பிடுறாங்க, நல்ல இடத்துக்கு இட்டுட்டு போங்க. எப்படி இட்டுட்டு போக முடியும் பாவம் இருக்கும்போது? அதுக்கு தான் பாபா சொல்கிறார், பாவத்தை விட்டுருங்க, சுகம் சாந்தி நிரம்பிய இடத்திற்கு போவீங்க. அதுக்கு முன்னாடி இங்கேயே உங்களுக்கு சுகம் சாந்தி அனுபவம் ஆகும், பாவத்தை மட்டும் அழிச்சிடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இனிமேல்ட்டு நீங்கள் பாபாவை கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பாபா வந்துட்டார், தூய்மை ஆகிறதுக்கான வழியை கொடுத்துட்டாரு, நீங்கள் தூய்மை ஆகிட்டும் இருக்கிறீங்க. ஸோ இதை புரிஞ்சிக்கணும். எப்படி ஒரு ஸ்கூலில் படிப்பு தான் எல்லாமே, பொக்கிஷம், அதே மாதிரி இந்த படிப்பும் ரொம்ப 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 விலை மதிப்பற்ற பொக்கிஷம். இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் படிப்பு அல்லது எந்த படிப்புமே ஒன்றும் கிடையாது. ஸோ படிப்பதின் மூலமாகத்தான் வாழ்க்கைக்கு தேவையான சம்பாத்தியத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும். இங்கே முழு கல்பத்திற்கு தேவையான ஞானத்தை கொடுக்கிறார், சம்பாதிக்கிறதுக்கு தேவையானது. அதுவும் கடவுளே வந்து நடத்துகிறார், அதுவும் நமக்கு தெரியும். இது ரொம்ப பெரிய வருமானம். ஏன்னா உங்களுடைய லட்சியம் உங்கள் எதிரியே இருக்குது. உண்மையான சத் சங்கம் முழு கல்பத்தில் ஒரே முறை தான் நடக்குது. பதித்த பாவனா வான்னு கூப்பிட்டீங்க இல்லையா? இப்போவும் கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க மற்றவங்க. ஆனால் பாருங்களாம், உங்கள் முன்னாடி அவர் உட்காந்துட்ருக்கிறார், வந்துட்டார், தெரியாமல் அவங்க கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நாம் இப்போ துக்கத்தின் பேரடையாளம் இல்லாத புது உலகத்திற்காக அங்கே போகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த சொர்க்கத்தில் தான் சுகமும் சாந்தியும் இருக்கும்.
நரகத்தில் எப்படி இருக்கும்? இது பேரே விஷக்கடலாச்சு, இரும்பு யுகமாச்சு. எல்லாரும் துக்கமாக தானே இங்கே இருக்கிறாங்க. ஏன்னா பிறக்கிறதே பாவத்தில் பிறக்கிறாங்க. பாவிகள் பாவத்தின் மூலமாகத்தான் பிறப்பார்கள் இல்லையா? ஸோ அதனால தான் ஆத்மாக்கள் கூப்பிட்றாங்க, பாபா நாங்கள் அழுக்காகிட்டோம் பாபா, எங்களை வந்து கூட்டு போங்க பாபா அப்படின்னு கூப்பிட்றாங்க. தூய்மையாகிறதுக்காக கங்கையில் போய் குளிக்கிறாங்க. ஒருவேளை கங்கை தூய்மையாக்கிறதா இருந்தால் குளித்த உடனே தூய்மையாக இருக்கணுமே, அப்புறம் எதுக்கு வருஷம் போய் குளிக்கிறாங்க? அதுமாதிரி கும்பமேளாலையும் மறுபடி குளிக்கிறாங்களே, இப்போ தூய்மையாகலன்னு தானே அர்த்தம். சுற்றி அவங்க ஏணிப்படியில் இறங்கிட்டு தான் வராங்க. பாபா ஆத்மாக்களாக தான் ஆகிறாங்க. ஸோ பாபா தான் குழந்தைங்களுக்கு 84 பிறவிகளின் மகத்துவத்தை புரிய வைக்கிறார். மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் யாரும் முழுசாக 84 பிறவிகள் எடுக்கிறது கிடையாது. முழுசாக எடுக்கிறவங்க தான் அங்கே முழு சுகத்தையும் அடையிறாங்க. இந்த 84 பிறவிகளின் ஏணிப்படி சித்திரத்தை அழகாக உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி பகவத்கீதையில் கூட இந்த கல்பவிருக்ஷ மரம் படம் இருக்குதுன்றார். தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன்னு கீதையில் இருக்கும். ஆனால் எப்போ கடவுள் வந்து அந்த கீதையை சொன்னார், அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய வேத சாஸ்திரம் தெரியும். ஆனால் பாவம் பாரதவாசிகளுக்கு தான் எதுவுமே தெரியல. பாபா சொல்கிறாரு, இந்த சங்கமேகத்தில் மட்டும்தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காக நான் வரேன். நாடகத்தில் வேறு எந்த மாற்றமும் இருக்க முடியாது. நாடகத்தில் என்ன பதிவாகி இருக்குதோ அது துல்லியமாக நடந்தே தீரணும். திரும்ப ஸோ ஒரு தடவை நடந்துட்டு அதுக்கு பிறகு மாறிடும் ஒவ்வொரு கல்பத்துலேயும். அப்படி கிடையாது, மாறாமல் திரும்ப அப்படியே நடக்கும். இந்த நாடக சக்கரம் குழந்தைங்களுடைய மைண்டில் நல்ல தாரணை ஆகுது. இந்த 84 பிறவி சக்கரத்திலிருந்து நீங்கள் ஒருபொழுதும் விடுபட முடியாது. அதாவது இந்த காலச்சக்கரம் ஒருபொழுதும் முடிகிறது கிடையாது. தொடர்ந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அனாதியாக. உலகத்தின் வரலாறு புவியியல் திரும்ப நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த 84 பிறவி சக்கர படம், கல்பச்சக்கர படம் ரொம்ப முக்கியமான படம். இந்த ஞானத்தை கல்பச்சக்கரத்தை விட ஈஸியாக வேறு எந்த படத்தை வச்சும் புரிய வைக்க முடியாது. திருமூர்த்தி மற்றும் காலச்சக்கர படம் ரொம்ப முக்கியமானது. எல்லாமே இந்த கல்பச்சக்கரத்தில் தெளிவாக காட்டப்பட்டிருக்குது. ஒவ்வொரு யுகமும் 1250 வருடம் அப்படிங்கிறது சக்கர படத்தில் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக புரிய வைக்க முடியும். ஸோ அதனால் இது வந்து ஞான கண்ணில்லாத குருடர்களுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி. 84 பிறவி ஜாதகம்னு சொல்லலாம் இந்த கண்ணாடியை. இந்த கல்பவிருஷத்தை சொல்கிறாரு பாபா, உங்களுடைய ஜாதகமே இது தான். சூப்பரில், நம்மளுடைய ஜாதகமே அது தான். ஸோ பாபா குழந்தைகளுடைய திசைகளை பற்றி புரிய வைக்கிறார். ஸோ குரு திசை, ராகு திசை ஒரு பிறவியிலே மக்கள் கணிப்பாங்க. ஆனால் எல்லையற்ற திசை பற்றி பாபா புரிய வைக்கிறார். கலியுகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ராகு திசை தான். பாபா கிட்ட வந்தவுடனே எல்லோருக்கும் குரு திசை தான். ஸோ நமக்கு இப்போ அழிவற்ற குரு திசை. இந்த படிப்பும் நமக்கு ஆதாரமாக இருக்குது குரு திசையில் இருக்கிறதுக்கு. ஸோ சிலர் மீது குரு திசை இருக்குது, சிலர் மேலே சுக்கிர திசை இருக்குது, சிலர்கிட்ட ராகு திசை இருக்குது. பாபா குழந்தைங்களுக்கே சொல்கிறார். ஏன்னா எப்போ நீங்கள் மாயக்கிட்ட தோக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ராகு திசை தானே. ஸோ வெளியிலையும் அப்படித்தான், இங்கேயும் அப்படித்தான்.
ஸோ ராகதிசை இருக்கிறவங்க ரொம்ப கோபப்படுவாங்க, ரொம்ப தவறான காரியத்தில் ஈடுபட்டு நஷ்டமாவாங்க. ஸோ அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஏதோ ஒன்று தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். எப்போ ஸ்ரீமத் படி நடக்கலையோ அப்போவே ராகதிசை உட்காந்துடுது. இல்லை, ஸ்ரீமத் படி நடக்கலைனாலே அங்கே தோல்வி தான், ராகதிசை தான். ஸோ அப்போ இது அழிவற்ற குரு திசையாகவும் அழிவற்ற ராகதிசையாகவும் ஆகிடுது. ஸோ இப்போ நீங்கள் அழிவற்ற குரு திசையாக மாற்றிக்கணும், இல்லாட்டினா மாட்டிக்குவீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், படிப்பு மேலே முழு கவனம் கொடுக்கணும். ஸோ இந்த படிப்போடைய முக்கியத்துவத்தை பாபா எவ்வளோ சொல்கிறார் பாருங்கள். ரொம்ப கவனம் கொடுக்கணும் இந்த படிப்பு மேலே. ஐயோ, சென்டர் ரொம்ப தூரமாக இருக்குது, அங்கேருந்து வர்றதுக்கே 6 மணி நேரம் ஆகுது பாபா, அப்படிலாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. 6 மணி நேரம் நடக்க ஆனால் கூட நீங்கள் போகணும். யோசிச்சு பாருங்கள், அப்போல்லாம் பஸ்ஸு இந்த வசதிலாம் இருந்திருக்காது, அப்போ நடந்து தான் போயிருப்பாங்க இல்லையா? ஸோ 6 மணி நேரம் ஆனாலும் நீங்கள் போகணுன்றது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லையா சென்டர் தூரமாக இருக்குது அப்படிலாம். இப்போ எல்லா இடத்துலையும் பஸ் வசதி இருக்குது இல்லையா? மற்ற விஷயத்துக்கெல்லாம் பஸ்ஸு பிடிச்சி போகிறாங்கல்ல. நிறைய ஊரில் சிட்டிலலாம், இப்போ சென்னையிலலாம் எங்கே போனாலும் பஸ்ஸு பிடிச்சி தான் போய் ஆகணும். பஸ்ஸு, ஷேர் ஆட்டோ இல்லையா, நடந்து போகிற தூரத்தில் எதுவும் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது சாக்கு போக்கு சொல்லலாமா சென்டர் தூரமாக இருக்குதுன்ட்டு? ஏன்னா பாபா என்ன சொல்கிறார், 2500 வருஷம் இன்னும் அலைஞ்சிங்க காடு மலை. இப்போ பாருங்க, ஸ்டேட் 3 நாடு தாண்டி போகிறாங்க கைலாயத்துக்கு. நாட்டையே தாண்டி போகிறீங்க, இங்கே ஒரு 6 மணி நேரம் நடக்கிறது பெரிய விஷயமானு கேட்குறாரு. அப்போ இப்போ அந்தளவுக்கு அவ்வளோ நேரம் ஆக போகிறது கிடையாது இல்லையா? ஸோ மனிதர்கள் ஸ்கூலுக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணிலாம் போய் படிச்சுட்டு வராங்க இப்போவே பஸ்லேயே. அப்படி இருக்கும்போது இது என்ன மாதிரி ஸ்கூல்? ஸோ அதனால் எந்த சாக்கு பக்கம் சொல்லக்கூடாது. அதான் சொல்கிறார், பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சிங்க, அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு தானே வந்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக கிரிவலம் சுற்றலை. ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய உழைப்பா? ஆனால் அப்படி சுற்றினதுனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையே. இதுக்கு முன்னாடி நடந்தே போனாங்கன்றார், இப்போவும் கிரிவலம் நடந்து தான் போகிறாங்க. அதாவது அங்கே போனதுக்கப்புறம் நடந்து போகிறாங்க. பட்டு அதுக்கு முன்னாடி பஸ் இல்லாமல் இங்கேருந்தே திருவண்ணாமலைக்கு நடந்தே திருவண்ணாமலை அல்லது வேறு ஏதாவது கோயில் நடந்தே போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சிலர் மாட்டு வண்டியை பிடிச்சி போவாங்க. அதேமாதிரி ஸ்கூலுக்கு போகும்போதே நிறைய பேர் குழந்தைங்க கிராமத்தில் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியில் ஏறி போயிடுவாங்க. அதே யுக்தி இதுக்கும் ஃபாலோ பண்ணலாம் தானே? அது மட்டும் இல்லை, இங்கே ஒரே ஒரு சென்டர், ஒரே ஒரு ஊருக்கு தானே போகிறோம். ஆனால் கோயில் குளம் அப்படி கிடையாது. இந்த ஊர் அடுத்தது, அந்த ஊர் அடுத்தது, இன்னொரு ஊர், இப்படிலாம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பாபாவுடைய பல்கலைக்கழகம் ரொம்ப உயர்ந்த பல்கலைக்கழகம். லக்ஷ்மி நாராயணனாகவே ஆகுறீங்க. அப்போ லக்ஷ்மி நாராயணனா ஆக்கக்கூடிய பல்கலைக்கழகம் இல்லையா? உலகத்திலே அதை விட உயர்ந்த பதவி எதுவும் கிடையாது. இருந்தாலும் இப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பு படிக்கிறதுக்கு சிலர் சாக்கு போக்கு சொல்கிறாங்க. ஐயோ பாபா, அது ரொம்ப தூரமாக இருக்குது, எனக்கு நேரமே இல்லை. அப்போ பாபா என்ன சொல்ல முடியும்? பாவம், அந்த குழந்தை தகுதியற்ற குழந்தையாக இருக்குது, அதிர்ஷ்டம் இல்லாத குழந்தையாக இருக்குது. கடவுள் உன்னை முன்னேற்றுறதுக்கு வந்திருக்கிறாரு, ஆனால் உன்னுடைய சத்தியத்தை நீயே அழிச்சிக்கிற அப்படின்னு பாபா சொல்கிறார். தூய்மையாகி தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்கன்றது தான் ஸ்ரீமத். நீங்கள் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் காமத்தில் ஈடுபடக்கூடாது. ஸோ உங்களுக்கு இடையில் ஞானம் மற்றும் யோகத்தின் வாள் இருக்கணும் இல்லையா? அந்த ஞானம் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கணும். அந்த ஞானத்தின் தொடர்பிலே, அந்த ஞானத்தின் சிந்தனையிலே நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க. பார்க்கும்போதும் ஞானத்தின் கண் கொண்டு பார்க்கணும். அது சகோதர ஆத்மா, மனைவி கிடையாது, கணவன் கிடையாது. ஸோ இதுதான் அந்த ஞானவாள் உங்களுக்கு இடையில் இருக்கிறதுன்றதுடைய அர்த்தம். ஸோ எப்போவுமே மைண்டில் நான் அந்த தூய்மையான உலகத்திற்கு எஜமானர் ஆகணும்
அப்படிங்கிறது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ இங்கே நீங்கள் காமத்தில் விழுந்துட்டிங்கன்னா எப்படி உலகத்துக்கு எஜமானராக முடியும்? இப்போ நீங்கள் அழுக்கான உலகத்திற்கு எஜமானர்களாக இருக்கிறீங்க. இதை விட்டுட்டு தூய்மையான உலகத்துக்கு எஜமானராகணும். அந்த தேவதைகள் இரட்டை கிரீடதாரிகள். அரை கல்பத்திற்கு பிறகு ஒளி கிரீடத்தை இழந்துடுறாங்க. இப்போ யார்கிட்டையும் ஒளி கிரீடம் கிடையாது. சொர்க்கத்தில் எல்லார்கிட்டையும் ஒளி கிரீடம் இருக்கும். அதாவது தூய்மையின் கிரீடம், தூய்மை நினைவாக ஒளி கிரீடம். அப்படின்னா அங்கே ஒளி தெரியாது, தூய்மை நினைவாக அப்படி போட்டிருக்கிறாங்க. படத்துலலாம் சாமி படத்தில் தலைக்கு பின்னாடி ஒளி வட்டம் இருக்கும் இல்லையா, அதுதான் ஒளி கிரீடம். ஸோ இப்போ யாருக்கும் அது கிடையாது. ஆனால் மனிதர்கள் தர்மஸ்தாபகர்கள் தலைக்கு பின்னாடி ஒளி கிரீடத்தை காட்டுறாங்க. இயேசுவுக்கு, ஷிரடி சாய்பாபாவுக்கெல்லாம். ஏன்னா வந்தது தூய்மையான ஆத்மா இல்லையா, உடலில் அவதரிச்சிருக்குது, அதனால் அப்படி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அதை தப்புன்னு சொல்ல முடியாது. பாரதத்தில் இரட்டை கிரீடதாரிகள் இருந்தாங்க, ஒற்றை கிரீடதாரிகளும் இருக்கிறாங்க. ஸோ இரட்டை இப்போ 2 கிரீடமும் கிடையாது இல்லையா. ஒற்றை கிரீடம்ன்றது தங்க கிரீடம், அதுவுமே இப்போ யாரும் அணியிறது கிடையாது. இன்றைக்கி கூட ஒற்றை கிரீடம் கொண்டவர்கள் இரட்டை கிரீடம் கொண்டவர்களுடைய சிலை முன்னாடி தலை வணங்குறாங்க. அதாவது கோயிலில் தெய்வங்களின் சிலை முன்னாடி போய் தலை வணங்குறாங்க. ராஜாக்கள், ராணிகள் அல்லது ஆட்சியாளர்கள். ஏன்னா அந்த லக்ஷ்மி நாராயணன் தூய்மையான மகாராஜா மகாராணி இல்லையா. ராஜாவை விட மகாராஜா உயர்ந்தவராக, மிகப்பெரிய பணக்காரராக, அதிக சொத்து கொண்டவராக இருப்பார். ஸோ அதே மாதிரி மகாராஜாவுக்கெல்லாம் மேலான மகாராஜா ஸ்ரீ நாராயணன். சொர்க்கத்திலே மிக உயர்ந்தவர். நரகத்தில் இருக்கும்போது கேட்கவே தேவை, நரகத்தில் இருக்கிறவங்களோட சொர்க்கத்தில் உள்ள எல்லாருமே உயர்ந்தவர்கள் தான். ஸோ ராஜசபையில் கூட மகாராஜாக்கள் முன்னாடி உட்காந்துட்ருப்பாங்க, ராஜாக்கள் வரிசைக்கிரமமாக பின்னாடி உட்காந்துட்ருப்பாங்கன்றார். ஸோ அவங்களுடைய ராஜசபை ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், விதிபூர்வமாக இருக்கும். இப்போ நீங்கள் கடவுளுடைய சபையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இதை இந்திர சபைன்னு சொல்லலாம். இந்திரன் மழை பொழிவான் இல்லையா. ஸோ இங்கே இந்திரன் பாபா தான். என்ன மழை பொழிகிறார்? ஞான மழை பொழிகிறார். அதன் மூலமாகத்தான் நாம் தேவதை ஆகிறோம், இந்த ஞானத்தை படிக்கிறதன் மூலமாக. ஜென்ரலாகவே அழகாக இருக்கிறவங்கள இவங்க தேவதை மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தேவதைனா என்னென்னு சாதாரணமாக அஞ்ஞானி கேட்டினா அழகான பொண்ணுன்றுவாங்க. ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் அப்படித்தானே பாட்டு வருது. ராதை கிருஷ்ணர் அவ்வளோ அழகாக, இயற்கையாகவே அழகாக இருப்பாங்க. அதனால தான் அவர்களை அழகானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எப்போ ராதை கிருஷ்ணர் இந்த காமச்சிதையில் உட்கார்றாங்களோ அப்போ தான் அவங்க அழுக்காகிடுறாங்க. ஸோ பல பேரு ரூபத்தில், அதாவது பல ஜென்மத்திலையும் அவங்க அழுக்காகிடுறாங்க. ஆனால் இது எந்த வேதத்துலையுமே இப்படி சொல்லப்படலை. முக்கியமான விஷயம் இருக்குது, ஞானம், பக்தி, வைராக்கியம். இந்த ஞானம் தான் இருக்கிறதுலே மிக உயர்ந்தது. அது உங்களுக்கு இப்போ கிடைக்கிது. பக்தியின் மீது உங்களுக்கு வைராக்கியம் வருது. இந்த ஒட்டுமொத்த தமோ பிரதான உலகமும் இப்போ அழிய போகுது. அதனால தான் முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சதுனால அதன் மீது நமக்கு வைராக்கியம் வருது. எப்படி ஒரு புது கட்டடம் கட்டுறாங்க அப்படின்னா தானாகவே பழைய கட்டடம் மேலே இருக்கக்கூடிய அந்த பற்று போயிடும். நமக்கு ஒரு புது வீடு கிடைக்க போதுன்னும்போது அந்த பழைய வீடுனாலும் பற்று இருக்கும், ஆனால் புது வீடு வந்துடுச்சுன்னும் போது இந்த பற்று போயிடும். ஸோ அதனால தான் புத்தினால் அந்த புது வீட்டையே நினச்சிட்டு இருக்க சொல்கிறார், சொர்க்கத்தையே. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட வீடு, சொர்க்கம்.
எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை சொல்கிறார். இந்த உலகத்தை வீட்டோட கம்பேர் பண்ணி சொல்கிறார். அதுதான் வீட்டை கட்டி திரும்ப எழுப்புவேன் அப்படின்ட்டு பைபிளில் கூட இருக்கும். உங்களுடைய புத்தி அந்த புது உலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்குது. இது பழைய உலகம், நரகம். தங்கயுகம், திரேத்தயுகம், இது ரெண்டும் சிவாலயம் என சிவபாபாவே உருவாக்குறார். மற்றபடி இது வேசியாலயம். இதன் மீது நமக்கு வெறுப்பு வருது. ஆனால் நிறைய மனிதர்களுக்கு இதன் மீது வெறுப்பு வர்றதே கிடையாது. அவங்க மீண்டும் மீண்டும் சாக்கடையில் விழுந்து தன்னை அழிச்சிக்க விரும்புகிறாங்க திருமணம் செய்து. எல்லா மனிதர்களுமே இந்த விஷக்கடலில் அல்லது விஷ வைத்தறிஞ நதியில் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சாக்கடையிலே இருக்கிறாங்க. ஒருவரை ஒருவர் துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அமிர்தத்தை விட்டுட்டு விஷத்தை ஏன் பருகிறீங்க அப்படின்னு கேட்கப்படுது. அவங்களுக்கு அமிர்தம்னா என்ன, விஷம்னா என்னன்னு தெரியல. குழந்தைகளும் வரிசைக்கிரமமாக இருக்கிறீங்க. ஒரு புத்திசாலி ஆசிரியராக இருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க, இவங்களுடைய புத்தி இப்போ அலைஞ்சிட்டு இருக்குது அப்படின்ட்டு. யாராவது வந்து தூங்கி வழியிறாங்க, கொட்டாவி விடுறாங்க கிளாஸுக்கு நடுவில் அப்படின்னா அவங்களுடைய புத்தி அவங்களுடைய வீடு அல்லது பிஸ்னஸை பற்றி சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். அதே நேரத்தில் சோர்ந்து இருக்கிறதோடைய அடையாளமும் கொட்டாவி விடுறது, ரெண்டுமே இருக்குது இல்லையா. சோர்ந்து இருந்தாலும் கொட்டாவி வரும். மனிதர்கள் தன்னுடைய பிஸ்னஸில் சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது காலையில் 1-2 மணி வரைக்கும்லாம் கூட கண்ணு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. கொட்டாவியை விடுறதில்ல. ஏன்னா அதில் ஆர்வமாக சம்பாத்தியம் இருந்தனாலே அவங்களுக்கு தூக்கம் வராது. அப்படி இருக்கும்பொழுது பாபா என்ன மாதிரி வருமானத்தை கொடுக்குறார். இங்கே வருமானமே படிக்கிறதுல தான் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் கொட்டாவி விடுறீங்கன்னா நஷ்டத்தின் அடையாளம் அது. அப்படின்னு அர்த்தம், நீங்கள் படிக்கலை, அந்த ஆர்வம் காட்டலை, சம்பாதிக்கிறீங்கன்ற அந்த உணர்வு இல்லை, இப்போ நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. ஸோ யார் வந்து போண்டி ஆகிடுறாங்களோ அவங்க தான் தூங்கி வழிவாங்க. இல்லை நல்லா வியாபாரம் நடக்கிற கடையில் இருக்கிறவங்க வந்து குஷியாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க முகத்தை பார்த்தாலே அந்த தேஜஸ் தெரியும். கடையில் ஆளே வரலன்னா அவங்க அப்படியே சோர்ந்து இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த வியாபாரத்துக்கும் தூக்கத்துக்குமே சம்மந்தம் இருக்குது பாருங்கள். இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற யாருமே வந்து தூங்கி வழிஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு பிரிஸ்காகவே இருப்பாங்க எப்பயும். சக்ஸஸாக இருக்கிறதும் அதுக்கு ஒரு காரணம். ஆனால் அப்படி பிரிஸ்காக இருந்தால் தான் சக்ஸஸாக இருக்கவும் முடியும். ஸோ பாபா நம்மளை அதிகாலையில் அமிர்தவலை எழுப்புறதுக்கும் அது ஒரு காரணம் தான். அந்த சோம்பேறித்தனத்தை முதல்ல நீங்கள் அழிக்கணும். அழித்தாலே தானாகவே மற்றதெல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். நல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்திடுவாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாருமே அதிகாலையில் எழுந்திடுவாங்க. உங்களுக்கு பொக்கிஷம் மேலே பொக்கிஷம் வந்துக்கிட்டே இருக்குது, கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கணும். ரொம்ப கவனம் கொடுக்கணும். படிக்கும் பொழுது ஒரு வேளை யாராவது கொட்டாவி விடுறாங்க அப்படின்னா வேறு எங்கேயோ யோகத்தில் அவன் புத்தி அலைஞ்சிட்டு இருக்குது, இங்கே இல்லை அப்படின்னு நல்ல ஆசிரியர் புரிஞ்சுக்குவார். இங்கே உட்காந்துக்கிட்டே வீடு, குழந்தைங்க இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, இங்கே நீங்கள் பட்டியில் இருக்கிறீங்க. ரொம்ப எச்சரிக்கை பாருங்களாம். இப்படியெல்லாம் இருந்துச்சா அப்படின்னு நமக்கே பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ பட்டியில் மதுபனில் போய் தான் ஞானத்தை எடுப்பாங்க. அங்கே யாருடைய நினைவும் வரக்கூடாது. ஒரு வேளை நினைவு வந்துச்சுன்னா மறுபடியும் 7 நாள் அட்டன் பண்ணணுமா அங்கேயே இருந்து. ஸோ 6-7 நாள் பட்டியில் இருந்து 6 நாள் இருந்து 7ஆவது நாள் தன்னுடைய குழந்தைக்கோ யாருக்கோ லெட்டர் எழுதிட்டாலே அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்களாம். அப்போ மறுபடியும் அவங்க 7 நாள் ஸ்டார்ட் பண்ணணுமா. ஸோ ஏன்னா அப்படி 7 நாள் உட்கார்ந்தால் தான் அவங்களுடைய நோயெல்லாம் நீங்குன்றார். அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக நாம் இருக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ மறுபடியும் நோயெல்லாம் போகணுன்னா மறுபடியும் 7 நாள் அவங்க பட்டியில் உட்காரணும். ஏன்னா இது அரைக்கல்பத்து நோய் இல்லையா.
இப்போ பாருங்கள் 7 நாளில் எல்லோரையும் மறக்கணுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி இருந்திருக்குது ஒரு டைமில். இப்போ நம்ம மதுபனில் போய் பட்டி, அதாவது இந்த 7 நாள் கோர்ஸ் எடுக்கிறது கிடையாது. அப்படி ஒரு வருடம் கழித்து தான் மதுபனிக்கே போகிறோம். அங்கே ஒரு 7 நாள் அல்லது 5 நாள் இருக்கிறோம். அந்த 5 நாள் யாருடைய நினைவும் இல்லாமல் இருக்கிறோமா? இல்லையா? ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அங்கே போனாலே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுடுவாங்க. ஸோ அது உண்மையிலே நல்ல வைராக்கியம். ஆனால் ஃபோனை ஆஃப் பண்ணாலும் மனம், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? மனம் வேறு எங்கேயும் போகாமல் இருக்குதா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே பாருங்கள், யாராவது எங்கேயாவது இருக்கும் பொழுது டக்குன்னு திடீர்னு மரணம் வந்துடுது. உட்காந்துட்டு இருக்கும் பொழுது. தங்கயுகத்தில் இப்படியெல்லாம் திடீர் மரணம்லாம் வராது. இங்கே ஏதோ ஒரு நோய் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. யாருமே எனக்கு எந்த நோயும் இல்லைன்னு சொல்லவே முடியாது, குழந்தை உட்பட. ஸோ இறக்கும் பொழுது அந்த நோயினால் அப்படி துடிக்கிறாங்க, அழுவுறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் துக்கத்துடைய சின்ன பேர் அடையாளம் கூட இருக்காதுன்றார். அங்கே சரியான நேரத்தில் இந்த உடம்பை ஆத்மா விட போகுது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. இந்த உடம்பை விடணும், நாம் விட்டுட்டு குழந்தைய பிறக்க போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ இந்த சங்கமயுகத்திலேயே கூட நீங்கள் சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி அங்கே நீங்கள் என்னவா பிறப்பீங்கன்ற காட்சி கிடைக்கும். நிறைய மனிதர்களுக்கு இந்த மாதிரி காட்சி கிடைச்சிது. இந்த ஞானத்தின் மூலமாக நாம் ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரன்லேருந்து இந்த உலகத்துக்கே அதிபதி, இளவரசன் இளவரசியாக ஆகிறோம். நம்முடைய லட்சியமே இந்த ராதாகிருஷ்ணராக ஆகிறது தான். லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா முழுசாக 5000 வருடம் போகிறது ராதை கிருஷ்ணர் தான். ஏன்னா இந்த 5000 வருடத்தில் லக்ஷ்மி நாராயணனுக்கு ஒரு 20-25 வருஷம் கம்மியாயிடும். ஏன்னா லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது 20-25 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகும்போது மட்டும்தான். ஆனால் பிறந்ததுலேருந்தே கிருஷ்ணர், ராதை. ஸோ அதனால தான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அதிக மகிமை நாராயணனை விட. ஆனால் யாருக்குமே இந்த ராதை கிருஷ்ணர் தான் பெருசான பிறகு லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாங்க. கல்யாணம் ஆன பிறகு அந்த பதவியோடைய பேர் தான் லக்ஷ்மி நாராயணன். ராதா தான் லக்ஷ்மியாகவும் கிருஷ்ணர் தான் நாராயணாகவும் ஆகிறாங்கன்னு யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ குழந்தைங்க தான் இதை தெரிஞ்சிருக்கிறோம். இது படிப்பு. நாம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் சென்டர் திறந்துக்கிட்டே இருக்கிறோம். இது நமக்கு அடுத்த 2500 வருடத்திற்கான வருமானத்தை சம்பாதிச்சு கொடுக்குற யூனிவர்சிட்டினும் சொல்லலாம். 2500 வருடத்திற்கு அனைத்து நோயிலிருந்தும் நம்மை குணமாக்கக்கூடிய ஆஸ்பத்திரினும் சொல்லலாம், மருத்துவமனைன்னு சொல்லலாம். இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் வெறும் 3 அடி நிலம் போதும். வேறு எதுவும் தேவையில்லை இந்த யூனிவர்சிட்டி திறக்கிறதுக்கு. 3 அடி இடம் கிடச்சதுன்னா அங்கே உட்கார வச்சு ஞானத்தை கொடுக்கலாம். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். 21 பிறவிக்கு பணக்காரனாக்கக்கூடிய ஸ்கூலு வெறும் 3 அடி நிலம் மட்டுமே. ஸோ யாருக்காவது அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா தன்னுடைய ரூம், அவன் ஒரே ஒரு ரூம் இருந்தால் கூட அந்த ரூம்லேயே அவங்க சத் சங்கம் நடத்துவாங்க. அதாவது இந்த முரளி எடுப்பாங்க. நிறைய பணக்காரர்கள் இருக்கிறாங்க கலியுகத்தில். ஆனால் அவங்களுடைய செல்வம் எல்லாம் மண்ணோட மண்ணாக போகுது. இப்போ பாருங்கள், அமெரிக்காவில் தொடர்ந்து இயற்கை சீற்றம் வந்துகிட்டே இருக்குது. டொர்னேடோ அது இதுன்ட்டு வீடெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு போகுது. ஸோ அங்கே இருக்கிறது எல்லா இடத்துலையுமே வந்துடும். ஸோ பணக்காரர்களின் சொத்து மண்ணோட மண்ணாக போகிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய எதிர்கால 21 பிறவிக்கான ஆஸ்தியை இப்போ பாபா கிட்டேருந்து அடைஞ்சிட்டு இருக்கிறோம். பாபாவே சொல்கிறாரு, இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் உங்களுடைய புத்தி யோகம் புது உலகத்தில் தான் இருக்கணும், சொர்க்கத்தில் தான் இருக்கணும். அந்த சொர்க்கத்தின் லக்ஷ்மி நாராயணன் இன்னும் கேட்டிங்கன்னா சொர்க்கத்தின் உங்களுடைய குடும்பத்தை கூட நீங்கள் நினைக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தை,
நண்பர்கள், உறவினர்கள், இது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். புத்தி அங்கேயே இணைஞ்சு இருக்கணும். ஸோ ஏன்னா அந்த 21 பிறவிக்கான ஆஸ்தியை அடையிறேன்னா, இப்போ எந்த குழந்தை வந்து எதிர்கால லட்சியத்தை சதா நினைவு செய்தோ, காலேஜ் படிக்கும்போது எதுக்காக படிக்கிறோன்ற அந்த நினைவு இருக்குதோ அந்த குழந்தை நல்லா படிக்கும். அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ண வரோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா லட்சியமே இல்லாமல் இருக்கிறதுனால அது ஒழுங்காக படிக்காது. அதனால தான் உங்களுடைய புத்தி எப்போவுமே, அதாவது இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் புத்தி அங்கே தான் இருக்கணுன்றார். இல்லை, இந்த கண்ணினால் எது தெரிந்தாலும் உங்கள் மனக்கண்ணினால் சொர்க்கம் தான் தெரியணும். இதை நீங்கள் எது செய்யும்போதும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, பண்ண முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது புத்தியினால் வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் கூட உங்களால் பாபாவை நினைக்க முடியுன்றார். இப்போ படிக்கிறதுலாம் வந்து புத்தி அதில் வரணுமாச்சே எப்படி நினைக்கிற முடியுன்றார். இல்லை, இப்போ ஒருத்தங்க திட்டினாங்கன்னா படிக்கும்போது திட்டினது ஞாபகத்தோடவே படிக்கல, அப்போ இது ஏன் முடியாது? திட்டினதை நினச்சா உங்களுக்கு வந்து படிப்பு வராது, அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆனால் பாபாவை நீங்கள் நினைக்கும்போது மற்ற இடத்துல உங்களுடைய புத்தி போகாததுனால ஈஸியாக கான்சன்ட்ரேஷனும் வந்துடும். இன்னொன்று ஆனந்தமாகவும் இருக்கும், இரட்டை வருமானம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எது பண்ணும்பொழுதும் சொர்க்கத்தை மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே பண்ணுற பயிற்சி பண்ணுங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இப்போ இந்த பயிற்சி பண்ணுறீங்க, பாபா புரிய வைக்கிறார். எப்போவுமே தூய்மையான காரியங்கள், உயர்ந்த காரியங்கள் மட்டுமே பண்ணணும். அழுக்கான காரியம் ஒருபோதும் பண்ணக்கூடாது. இல்லையா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சார்ந்த எந்த காரியமும், எந்த வார்த்தையும், எந்த பார்வையும் உங்கள் மூலமாக வரக்கூடாதுன்றதில் கவனம் வைங்க. ஏன்னா இதன் மூலமாக மட்டும்தான் நம்ம பிரச்சனையில் சிக்குவோம். இல்லாட்டினா நம்ம அமைதியாகவே தான் இருப்போம். ஸோ உங்களுக்குள்ளே ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னா அதை தீர்க்கக்கூடிய மருத்துவர் இங்கே இருக்கிறார். அவர்கிட்ட இருந்த அட்வைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கான நோய் இருக்குது. ஸோ அந்த நோயை நீங்கள் தான் குணப்படுத்திக்கணும். உங்களுக்கு மருத்துவர்கிட்ட இருந்து நல்ல அட்வைஸ் கிடைக்குது. ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிறார். 2500 வருடம் நரகத்தில் வந்துடுச்சு இந்த விகார நோய்னா, அந்த விகாரத்தை முற்றிலும் நீக்கிறதுக்கான மருத்துவம் இவருக்கு மட்டுமே தெரியும். இவர் சொல்கிறது மட்டுமே கரெக்டான வழியும் கூட. இப்போ உடம்பு நோய்க்காக நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனால் கூட ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வரக்கூடிய நோய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. அவங்க ஒரு அனுமானத்திலேயே மருந்து கொடுத்துருப்பாங்க. அதுவே சில சமயம் கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி அழிச்சிட்டு போயிடுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் தெளிவாக தெரியும், இல்லையா? ஸோ அதனால் மருத்துவர்கிட்ட ஒவ்வொரு அடியிலும் ஆலோசனை பெறுங்கள். என்ன கோபத்தை விட முடியலையா, எதை விட முடியல, பாபாட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த சூழ்நிலையில் நான் என்ன பாபா பண்ணணும் கேளுங்க. ஏன்னா அந்த மாதிரி கேட்குற குழந்தையத்தான் பாபாவுக்கு பிடிக்கும். தனக்கே எல்லாம் தெரியும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா போய் மாட்டிக்குவீங்க. இல்லை, மனசால் பாபா கிட்டே பேசிக்கிட்டே இருக்கணும். பாபா நான் இப்போ இது பண்ண கரெக்டாக, இதனால் எனக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இப்போவோ அல்லது எப்போவோ துக்கம் வருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ எந்த பாவக்காரியமும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனம், முழு கவனம் கொடுங்க. ஸோ அடுத்தது பாபா ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு, எப்படி அன்னமோ அப்படியே எண்ணம். அதாவது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் மனசு இருக்கும். யார் கறி மீன் வாங்குகிறாங்களோ, விற்கிறாங்களோ, அதை மற்றவர்களுக்கு பரிமாறுறாங்களோ, சாப்பிட்றதுக்கு பரிமாறுறாங்களோ, சமைச்சு கொடுக்குறாங்களோ, அத்தனை பேருக்கும் பாவம் சேரும், பாவச்சுமை சேரும். ஸோ அதனால் பாபா கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. ஸோ கறிமீன் வெளியில் சாப்பிட்றது மட்டும் இல்லை, வாங்கி கொடுக்குறதே பாவம். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இதில் ஒவ்வொரு அடியிலும். ஸோ பாபா கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. ஏன்னா அவர் தான் பதித்த பாவனர், தூய்மையாக்க வந்திருக்கிறார். அவர்கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் சொன்னால் தான் நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்களா அல்லது தூய்மை இழக்கிறதுக்கான வேலையை பண்ணுறீங்களான்றது தெரியும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களுடைய குணத்தை மாற்றும். அது நம்ம பக்காவாக ஈஸியாகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உணவு
மற்றவர்களுடைய தொடர்பு எல்லாமே. பாபா கிட்ட இருந்து, இந்த மருத்துவர்கிட்ட இருந்து நீங்கள் எதையாவது மறைக்கிறீங்க அப்படின்னா எப்படி அந்த நோய் நீங்கும்? அந்த நோய் நீங்காது இல்லையா? ஸோ இது எல்லையற்ற அவினாஷி மருத்துவர், அழிவற்ற மருத்துவர், எல்லையற்ற மருத்துவர். ஜென்ம ஜென்மத்திற்கான நோயை நீக்கிறார். உலக மக்களுக்கு பாவம் அவரை தெரியல. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வராங்க, அந்த வைத்தீஸ்வரனே இங்கே வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட ஞானத்தை எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. சார் நமக்கு தான் இப்போ இந்த ஞானம் கிடைக்கிது, இருந்தாலும் யோகம் அந்த அளவிற்கு உங்களுக்கு இல்லை, நினைவிலே இருக்க மாட்டீங்க. ஞானம் எடுத்தாலும் யோகத்தில் இருக்கணும், அதில் கவனம் கொடுக்கணும். இன்னும் கேட்டிங்கன்னா தடைகள் யோக பலத்தினால நீங்கும் இல்லையா? ஆக்சுவலாக யோகம் இல்லாதனால தான் தடையே வருது. யோகத்தில் இருந்தால் தடை வராது. ஏன்னா உங்களுடைய வார்த்தை, எண்ணம் எல்லாமே கரெக்டாக இருக்கும், அப்போ தடை வராது. இன்னொன்று, தடை வருவதனால் யோகம் பண்ணுங்க, யோகா பத்தலை அப்படின்ட்டு அது சொல்கிறதாகவும் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த நேரம் உங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே பாபான்னு கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியதுதான். உங்களால் நினைவில் ஒரே சீராக நிலைச்சிருக்க முடியலன்னு பாபாவுக்கு தெரியுது. டக்குன்னு புத்தி பாபாவோட இணைய மாட்டிக்குது. வரிசைக்கிரமமாக இருக்கிறீங்க. ஸோ எப்போவுமே பாபா நினைவில், பாபாவுடைய ஸ்ரீமத் படியாக நடக்கிறவங்களுக்கு டக்குன்னு பாபா புத்தியோட இணையும், இல்லாட்டினா இணையாது. எப்போ நினைவு யாத்திரையை நீங்கள் முடிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் கர்மாதித்த நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்ல முடியும் இல்லையா? நினைவு யாத்திரையிலே முழுக்கும்போது தான் கர்மாதித்த நிலையை அடைய முடியும். கர்மாதித்த நிலை அடைஞ்சிச்சின்னா என்னாகும்? உலக போர் ஸ்டார்ட் ஆகிடும், வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். யுத்தம் எப்போ வேணாலும் நடக்கலாம், நடக்கிற மாதிரி தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அமெரிக்கா எல்லா நாட்டையும் எதிர்த்துட்டு இருக்கும்போது ஒரு டைம் ஏன்னா ஜென்ரலாக கிறிஸ்டின் சொல்லுவாங்க முதல்ல அமெரிக்கா தான் அழியும்ன்ட்டு. ஸோ அதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ யுத்தம் எப்போ வேணாலும் தொடங்கலாம், எல்லாமே முடிவுக்கு வந்துடும் பிறகு. இருந்தாலும் புது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிற வரைக்கும் மகாபாரத யுத்தம் தொடங்காது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? எல்லோரும் தயாராகிடணும். தயாரானவுடனே யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். அது வரைக்கும் சின்ன சின்ன யுத்தங்கள் நடக்கும், பிறகு நிற்கும், நடக்கும், நிற்கும், இல்லை அடிக்கடி போர் நிறுத்தம் அப்படிலாம் வருது இல்லையா? ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குதுன்றது பாவம் யாருக்கும் தெரியாது. அவங்க தங்களை தாங்களே அழிச்சிக்கிறது நமக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்காக தான் அவங்களுக்கு தெரியாது. நிறைய மனிதர்கள் சதோப்பிரதான, சதோ ரஜோ தமோ புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்க இல்லை? ஒவ்வொரு நிலையில் இருக்கும் அவங்களுடைய புத்தி. உங்களில் கூட யார் சதோப்பிரதான புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க நல்லா பாபாவை நினைவு பண்ணுவாங்க. கண்டிப்பாக லட்சக்கணக்கான பிராமணர்கள் இருப்பாங்க. ஆனால் சில குழந்தைங்க தான் அதில் உண்மையான குழந்தைகள் அல்லது நேரடி குழந்தைகள். மற்றவர்கள் எல்லாம் மாற்றாந்தை குழந்தைகளாக இருக்கிறாங்க. என்ன வித்தியாசம்? அதாவது பாபா சொல்கிறது பாபா குழந்தைகளே சொல்கிறார். பாபா குழந்தைகளே மாற்றாந்தை குழந்தைகள் இருக்கிறாங்க. அது எப்படி? உண்மையான குழந்தைகளாக இருந்தால் நல்ல சேவை பண்ணுவாங்க, மம்மா பாபாவுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் மாற்றாந்தை குழந்தைகள் பாபா குழந்தை ஆனாலும் ராவணனுடைய வழிப்படியே நடப்பாங்க. ஸோ சில சமயம் ராவணனுடைய வழிப்படியும் சில சமயம் ராமருடைய வழிப்படியும் நொண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ குழந்தைங்க பாட்டு கேட்டிங்க இல்லையா? பாபா எங்கே சுகம் சாந்தி இருக்குதோ அங்கே எங்களை அழைச்சிட்டு போங்கன்ட்டு. எங்கே இருக்கும் சுகம் சாந்தி? சொர்க்கத்தில் தான் இருக்கும். துக்கத்துடைய பேரடையாளமே சொர்க்கத்தில் இருக்காது. அந்த சொர்க்கத்தை தான் தங்க யுகம்னு சொல்கிறோம். இப்போ நாம் இருக்கிறது கலியுகம். இங்கே எப்படி சொர்க்கம் இருக்கும்?
இப்போ குழந்தைங்களுடைய புத்தி தூய்மையாகிட்டு இருக்குது. ஸோ யார் கீழான புத்தியுடையவர்களாக தமப்பிரதான புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தூய்மையான சதோப்பிரதான புத்தியுடையவர்கள் முன்னாடி தலை வணங்குறாங்க. ஸோ அப்போ பாருங்கள், புத்திவான் பலவான் இல்லையா? ஸோ அவங்க புத்திக்கு தான் அங்கே மரியாதை, தூய்மையாக இருக்கிறதுனால. ஸோ தேவதைகளுடைய புத்தி தூய்மையாக இருக்கும். ஸோ தூய்மையாக இருப்பவர்களுக்கு தான் எப்போவுமே மரியாதை கொடுக்கப்படுது. சன்னியாசிகளுக்கு கூட மரியாதை கொடுக்கப்படுறதுக்கு காரணம் தூய்மையாக இருக்கிறதுனால தான். ஸோ தூய்மையை இழந்தால் அவர்கள் மரியாதை இழக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். ஸோ சன்னியாசிகள் தூய்மையாக இருக்கிறதுனால தான் இல்லறவாசிகள் அவங்க முன்னாடி தலை வணங்குறாங்க. இருந்தாலும் சன்னியாசிகள் ஒன்றும் தூய்மையாக பிறக்கிறதில்ல, காமத்தின் மூலமாக தான் பிறக்கிறாங்க. பிறகு அவங்க சன்னியாசி ஆகிடுறாங்க. ஆனால் தேவதைகள் பிறந்ததுலேருந்தே தூய்மையாக இருப்பாங்க, பிறவியே தூய்மையாக தான் ஏற்படுது. அதனால் முற்றிலும் நிர்விகாரிகள் தேவதைகள். அதனால்தான் தேவதைகளுக்கு அவ்வளவு மரியாதை. சன்னியாசிகளை ஒன்றும் சம்பூர்ண நிர்விகாரிகள், முழுமையான நிர்விகாரிகள்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ அவர்களை விட உயர்ந்த தேவதையாக நீங்கள் மாறிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே எவ்வளவு சந்தோஷத்தின் அளவு அதிகரிக்கணும். ஸோ அதனால தான் அதீந்திரிய சுகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோபகோபியர்களை கேளுங்கள். பாபா கிட்ட படித்து அவரிடமிருந்து ஆஸ்தியை அடையக்கூடிய அந்த கோபகோபியர்கள்கிட்ட அதீந்திரிய சுகத்தை பற்றி கேளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை பாபா நினைவிலேயே சொர்க்கத்திற்கு போயிட்டுருக்கிறன்ற அந்த போதையிலேயே இந்த கலியுகத்தின் துக்கம் எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த கோபகோபியர்களையே கேளுங்கள் அதீந்திரிய சுகத்தை பற்றி. துக்கத்தின் உச்சமான இந்த கலியுகத்திலும் சுகத்தின் உச்சத்தில் இருக்கிற அந்த அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபகோபியர்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் உங்களுக்கு இந்த போதை ஏறுது தெரியுமா? இங்கே மதுபனில். ஏன்னா பாபா கிட்ட நேரடியாக கேட்குறீங்க. சிலருக்கு இந்த போதை நிரந்தரமாக உயர்ந்தே இருக்குது, சிலருக்கு இது டக்குன்னு மறைஞ்சிடுது. ஏன்னா இதை விட்டு வெளில போன உடனே தவறான தொடர்பின் பிரபாவத்தில் வந்துடுறாங்க. அப்போ அவர்களுக்கு இந்த போதை நிலையாக இருக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய மனிதர்கள் சென்டருக்கு போகிறாங்க. அவர்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் போதை இருக்குதுன்ற இல்லை தவறான தொடர்பில் சும்மா நானும் சென்டருக்கு போனேன் அப்படின்றது. ஸோ அது அவங்க கூட பேசும்போது நமக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த போதை இல்லை அப்படிங்கிறது. பிறகு என்ன பண்ணுவாங்க, போய் பார்ட்டியில் கலந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் குடிச்சிட்டு சேர்த்து வச்ச அனைத்தையும் அழிச்சிடுறாங்க. ஸோ தவறான தொடர்புடைய பிரபாவம் ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். கொக்கும் அன்னப்பறவையும் ஒன்றா வாழ முடியாது. சில இடங்களில் கணவன் அன்னப்பறவை ஆகிறார், அதாவது பாபா குழந்தையாகிறாரு. சில இடங்களில் மனைவி அன்னப்பறவை ஆகிடுறாங்க, கணவன் கொக்காகவே இருந்துடுறார். ஸோ இப்போதைக்கு எல்லாருமே கொக்கு தான். ஞானத்தை எடுக்கிறவங்க அன்னப்பறவையாக மாறிடுறாங்க கொக்கிலேருந்து. ஸோ யாராவது ஒருத்தர் நான் தூய்மையாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு செம அடி விழுது. சில வீடுகளில் எல்லோருமே அன்னப்பறவை ஆகிடுறாங்க. பிறகு போக போக எல்லோருமே அன்னப்பறவையிலேருந்து கொக்காவும் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி குடும்பத்தோடு பாபா குழந்தையை குடும்பத்தோடு விட்டுட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் எல்லோருமே உங்களை சுகத்தின் வள்ளலாக மாற்றணும். உங்களுடைய குழந்தைகளை கூட சுகத்தின் வள்ளலாக மாற்றுங்க. சுகத்தின் வள்ளல்னா என்ன அர்த்தம்? சுகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் இந்த ஞானத்தை கொடுப்பதன் மூலம். அடுத்தது இனிமையாக பேசுகிறதன் மூலமாக, உங்கள் நடத்தையின் மூலமாக, உள்ளுணர்வின் மூலமாக பிறருக்கு சுகம் கொடுக்கக்கூடிய எண்ணங்களையே உருவாக்கணும். ஸோ அதுதான் சுகத்தின் வள்ளலாகிறது. இந்த உலகமே துக்கம் நிரம்பிய உலகம். இன்னும் நிறைய இயற்கை சீற்றங்கள் வரப்போகுது. இல்லை ஏற்கனவே பயங்கரமாக இருக்குது, இன்னும் வரப்போகுதுன்றார். அந்த நேரத்தில் மனிதர்கள் எப்படி துக்கத்தில்
அழுவாங்கன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா கடவுள் வந்துட்டார், இருந்தாலும் அவங்க ஆஸ்தியை அடையிலையே. ஸோ அதனால் அப்படி கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடையணும்னு நினச்சாலும் அது டூ லேட் ஆகிடும். ஸோ பாபா அவர்களுக்கு சொர்க்க ராஜ்யத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். ஆனால் அதை அவங்க இழந்துடுறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, யார் இந்த ஞானத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்களோ, யார் தானும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறாங்களோ, அந்த மாதிரி குழந்தைகளை மட்டுமே என்னிடம் அழைச்சிட்டு வாங்க மதுபனுக்கு. ஏன்னா பாபா ஒன்றும் வரவங்க போகிறவங்க பார்த்துட்டு போகிறதுக்கு தரிசனம் மட்டும் கொடுக்குறவர் கிடையாது. சிவபாபாவை முதல்ல எங்கேயுமே பார்க்கவும் முடியாது. அங்கேயே வந்தால் கூட சிவபாபாவை தெரிய போகிறாரு, பிரம்ம பாபா தானே தெரிய போகிறாரு. அப்போ பேசிகிட்டு இருக்கிறது பாபான்ற அந்த உணர்வு இருக்கணும்ல. அந்த ஞானத்தை தாரணை செய்து இந்த ஞானத்தை கொடுத்தவரை நான் பார்க்க வந்திருக்கிறேன்ற அந்த போதை இருக்கணும். மற்றபடி பாபாவை பார்க்க முடியாது. அவங்கள இங்கே எதுக்கு கூப்பிட்டு வரீங்கன்றார். ஞானம் புரியாமல் இங்கே வந்தால் அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க? நிறைய பாபாஜிக்கள் இருக்கிற மாதிரி பிரம்மா பாபா ஒரு பாபான்ட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். பாபா சொல்கிறார், முதல்ல ஆத்மாவை பார்க்க முடியுமா? ஜஸ்ட்டு புரிஞ்சிக்கிறீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் பரமாத்மாவையும் புரிஞ்சிக்குவீங்க. திவ்ய திருஷ்டி இல்லாத வரைக்கும் உங்களால் ஆத்மாவையும் பார்க்க முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு திவ்ய திருஷ்டி கொடுக்கப்படும் போது தான் நீங்கள் தங்க யுகத்தை பார்க்குறீங்க. பிறகு நிஜமாகவே அங்கே போய் ஸ்தூல கண்களாலே அந்த சொர்க்கத்தை பார்ப்பீங்க. ஸோ இந்த இரும்பு யுகம் அழிய போகுது. எப்போ அழியும்? எப்போ நீங்கள் கர்மாதீத்த நிலை அடையிறீங்களோ அப்போ அழியும். ஸோ இனிமையான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இந்த பழைய உலகத்தை பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுடைய புத்தி பாபாவோடவும் புது உலகத்தோடும் தான் இணைஞ்சு இருக்கணும். ஸோ உங்களுடைய கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த விதமான பாவக்காரியமும் செஞ்சிடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனம் கொடுங்க. எப்போவுமே தூய்மையான காரியங்களை மட்டுமே செய்யுங்க. ஏதாவது நோய் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா பாபா கிட்ட அட்வைஸ் பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ கெட்ட தொடர்புடைய பிரபாவம் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். அதனால் இது நல்ல தொடர்பாக கெட்ட தொடர்பான்றதில் ரொம்ப எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சுகத்தின் வள்ளலாக மாற்றிடுங்க. படிக்காமல் இருக்கிறதுக்கு எந்த சாக்கு பக்கம் சொல்லாதீங்க. வரதானம். உலக நன்மை செய்பவராகி அனைவருக்கும் உங்களுடைய உயர்ந்த உள்ளுணர்வின் மூலமாக சுகம் சாந்தியின் கதிர்களை பரவச் செய்து கொண்டே இருங்கள். இதுக்கு விளக்கம், எப்படி எப்போவுமே பாபாவுடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் நிரந்தரமாக நன்மை செய்யக்கூடிய உள்ளுணர்வோடு தான் இருக்கும், சுப பாவனையோடு தான் இருக்கும். அதே மாதிரியே குழந்தைகளுடைய எண்ணங்கள் கூட எப்போவுமே உலகத்தில் உள்ள அனைவருக்காகவும் நன்மை செய்யக்கூடிய விருப்பம் மற்றும் பாவனை தான் கொண்டு இருக்கணும். அதுதான் பாபாவுக்கு சமமான நிலை. அதனால் நீங்கள் எந்த காரியம் செஞ்சிட்டு இருந்தாலும் ஒட்டுமொத்த உலகத்தின் ஆத்மாக்கள் வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கணும். எமர்ஜ் பண்ணுங்க இல்லையா? அந்த சுபபாவனையோடு அவர்களை எமர்ஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது ஒரு முரளியில், அவ்யக்த முரளியில் பாபா சொல்லியிருப்பார், பிரம்மா பாபாவுடைய
பாதுகாப்பு கொடை கீழே தான் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவருடைய பார்வையினாலே குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுருக்கிறாரு அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி நம்மளும் பார்வையினால் உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா. அவர்கள் மேலே ராகத்திசை படரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கவனம், தூய்மையின் அதிர்வலைகளை அவங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு 24 மணி நேரமும் இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுல கவனம் 24 மணி நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் எப்பவுமே உலகத்தின் ஆத்மாக்களை உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வாங்கன்ற. ஸோ மாஸ்டர் ஞானச்சூரியனாகுங்கள். உங்களுடைய தூய்மையான சுபபாவனை மற்றும் உயர்ந்த விருப்பத்தின் ஆதாரத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் சுகம் மற்றும் சக்தியின் ஒளிக்கிரணங்களை பரவ செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களை விஸ்வ கல்யாண்காரி, உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா. சூரியனோட பாபா கம்பேர் பண்ணுறது காரணம்னா சூரியன் எப்போவுமே ஒளி கொடுக்குது. அப்போ சூரியன் படுற இடம் ஃபுல்லாக கிருமிகள் அழியுது, ஒளி கொடுக்குது. அந்த ஒளியின் ஆதாரத்தில் தான் செடி கொடியெல்லாம் வளரவே செய்யுது. ஸோ அந்த மாதிரி மனித ஆத்மாக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விகார எண்ணங்கள்ன்ற விஷக்கிருமிகளை அழிக்கக்கூடிய ஞானச்சூரியனாகி அந்த சக்தி கிரணங்களை கொடுத்து அழிச்சிக்கிட்டு இருக்கணும். ஸோ அவர்கள் தூய்மையாகணுன்ற அந்த ஒரே சுபமான எண்ணத்திலேயே நீங்கள் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உலக நன்மை செய்பவர்னு சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? எல்லைக்குட்பட்ட எல்லா பந்தனத்தில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு இருக்கணும். ஸோ அதனால தான் ஃபரிஸ்தா மேலே கட்டுறாங்களே. மேலே போகிறோன்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு மேலே பறந்து போகிறது. ஸோ நீங்கள் மேலே இருந்து சக்தி கொடுக்க இங்கேருந்து விடுபட்டுடுவீங்க. அதுவும் இருக்குது. விடுபட்டால் தான் அங்கே பறக்க முடியும். மேலே போன பிறகு இங்கே இருக்க ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துடுச்சுன்னா கீழே இருப்பீங்க, உலகத்திற்கு நன்மை செய்ய முடியாது. ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் இது. ஸ்லோகன்: தேக உணர்வின் கதவுகள் எது தெரியுமா? நான் மற்றும் எனதுன்ற உணர்வு தான். உங்களுடைய வார்த்தையிலோ எண்ணத்திலோ நான் என்னுடையது அப்படிங்கிற உணர்வே வராமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே தேக உணர்வில் சிக்காமல் இருக்க முடியும். ஸோ அதனால் இந்த நான் எனதுன்ற கதவை நிரந்தரமாக மூடி வச்சிடுங்க. அப்போ தேக உணர்வு நுழையாது. அவ்யக்த பயிற்சி: சத்தியம் மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். ஸோ செம பவர்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் இன்றைக்கி பாபா சொல்கிறாரு. சத்தியத்தன்மை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளப்படும் தெரியுமா? உங்களுடைய எண்ணம், சொல், செயல், உறவு தொடர்பில் எந்த அளவுக்கு தெய்வீக குணம் அனுபவமாகுதோ அதை வைத்து தான் நீங்கள் சத்தியமானவர் அப்படிங்கிறது அடையாளம் கண்டு கொள்ள முடியும். சூப்பர் இல்லையா? அந்த எண்ணத்தில் தெய்வீகத்தன்மை இருக்கணும், வார்த்தையில் தெய்வீகத்தன்மை இருக்கணும், நடத்தையில், சம்பந்தம், தொடர்பு அனைத்திலும் தெய்வீகத்தன்மை இருக்கணும். இதன் மூலமாக தான் சத்தியத்தை அடையாளம் கண்டுக்க முடியும். ஸோ நான் எப்போவுமே சத்தியம்தான் பேசுவேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய வார்த்தையில் அல்லது காரியத்தில் தெய்வீகத்தன்மையே இல்லை அப்படின்னா அந்த சத்தியத்தை யாரும் சத்தியம்னு உணர மாட்டாங்க. ஸோ அதனால் சத்தியத்தின் சக்தியோட தெய்வீகத்தன்மையும் நீங்கள் தாரணை பண்ணணும். அதுக்காக நீங்கள் எவ்வளோ சகிச்சிக்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்ல, பயப்படாதீங்க. தெய்வீகத்தன்மை தான். ஏன்னா ஒருத்தர் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது நீங்களும் நான் மட்டும் என்ன சாதாரண நினச்சா அப்படின்னு நீங்கள் பேசுனா அவங்க அமைதியாகுவாங்கன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் சத்தியத்தை இழந்துட்டீங்க, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் எவ்வளோ அவமானங்களை தாங்கிக்க வேண்டியதாக இருந்தாலும் நான் தெய்வீகத்தன்மையை மட்டுமே வெளிப்படுத்துவேன் அப்படின்னு பயப்படாமல் வெளிப்படுத்தினீங்கன்னா தானாகவே சத்தியம்
நேரத்திற்கேற்ற மாதிரி நிரூபணம் ஆகிடும் இல்லையா. வாய்மையை வெல்லும்ன்றதுடைய அர்த்தம், உண்மையான அர்த்தம் அதுதான். ஸோ அதை பாபா அடிக்கடி முரளியில் சொல்லியிருக்கார். பட் இப்போ இந்த அவ்யக்த இஷாராவில் தான் அது நமக்கு புரியுது இல்லை. இங்கே சத்தியத்தன்மைன்னு பாபா சொல்கிறது அந்த தெய்வீகத்தன்மை தான். அதாவது என்னுடைய சத்தியமான குணங்கள் அதில் நிலைச்சிருக்கணும். தெய்வீக குணம் தான் என்னுடைய சத்தியமான குணம். ஸோ அது என்ன ஆனாலும் அந்த குணத்தை நான் வெளிப்படுத்தி தான் தீருவேன். ஏன்னா பெரும்பாலும் இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு நல்லா இருக்கிற பையன் கூட டார்ச்சர் பண்ணால் அவனுக்குள்ளே அசுர குணம் வந்துடும். ஆனால் அதையும் பொறுத்துக்கிட்டு தெய்வீக குணத்தையே வெளிப்படுத்திட்டு இருக்கிறான்னா அதுதான் சத்தியத்தின் சக்தின்றார். ஏன்னா கடந்த காலம் செய்த பாவத்திற்காக அந்த தண்டனை வந்தாலும் இப்போ நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருக்க என்ன ஆகுது, உங்களுக்கு ஆன்மீக வருமானம் சேமிப்பாயிட்டே இருக்குது. இழந்த அத்தனையும் உங்களுக்கு மீண்டும் கொடுக்கப்படுது. ஸோ இதுதான் இந்த ஹரிச்சந்திரன் கதையில் கூட பார்த்திங்கன்னா ராஜாராணி ஆனால் அந்த பிரச்சனையினால் ராஜ்யத்தை இழந்து கணவன் வெட்டியானா போயிடுறாரு ராஜா. மனைவி ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியாக போகிறாங்க, வேறு இடத்துல பிரிஞ்சும் இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் நான் ராணி தெரியுமான்ற அகங்காரம் தான் என்ன ஆகிறது. அதேமாதிரி இவருக்கு நான் ராஜா தெரியுமான்ற அகங்காரம் தான் என்ன ஆகிறது இல்லையா. அது இல்லாமல் இருக்கணும். ஸோ அதனாலே அவருக்கு வேலையுமே கிடைக்காது. ஸோ அந்த அகங்காரமே இல்லாத போது தான் அந்த வேலையுமே கிடைக்கும். ஸோ அப்போ அனைத்தையும் பொறுத்துக்கிறதன் மூலமாக தான் மீண்டும் அனைத்து ராஜ்யமும் அவங்களுக்கு கிடைக்கிது. இந்து புராண கதைகள் பெரும்பான்மையான கதைகள் இந்த செய்தியைத்தான் வெளிப்படுத்தும். ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. ஐ லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.